ஒவ்வொருத்தருக்கும் அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, அதனால திருமணம் ஆகல. ஜோதிடத்தில் கூறப்படுகிற தோஷங்கள் உண்மையா பொய்யா? இப்போ திருமணம் ஆகாம ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா நாட்கள் தள்ளி போக 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 எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. திருமணத்தோட முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சந்ததியை விருத்தி செய்வதுதான் முதன்மையான. சனி செவ்வாய் ராகுவோட தொடர்புகள் பெறும்போது அந்த பாவகம் பலவீனமாகும் நிலையில் அவனுக்கு புத்திர தோஷம் அப்படின்றது இருக்கும். அறிவியல் பூர்வமான இந்த ஜோதிட கலையில இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் உள் நுழைந்து அதை பரிகார போர்வைக்குள்ள போடுறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜோதிடத்தோட உண்மைத்தன்மை அப்படின்றது கேள்விக்குறி அப்படின்றது ஆயிடும். ஒரு ஜாதகத்திலையும் சுக்கிரன் அப்படின்ற கிரகமும் ஒரு மாதிரியான பலவீனத்தன்மை அப்படின்றத அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஹார்மோனம் ரிலேட்டடான விஷயங்கள் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள பாதிப்புகள் அப்படின்றது வந்துடும். சாலைகளில் மிகப்பெரிய ஞானிகள் அப்படின்றதெல்லாம் இப்போ காஞ்சி மகா பெரியவர் ஆகட்டும், அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் அப்படின்றவர் இந்த பூமியில வந்து அதுவும் இந்திய திருநாட்டிலே அதை